ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டிஃபனுக்கு என்ன சைட் டிஷ் செய்யலாம், சட்னியா குருமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், பரோட்டா எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு 20 நிமிஷம் போதும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டையாக ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துட்டு அது கூடயே 2 ஏலக்காய், நல்ல பெரிய ஏலக்காயாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 3 கிராம்பு, நட்சத்திர சோம்பு 1, அதேமாதிரி ரோஜா மொக்கு அது கூட சேர்த்துட்டு கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அப்போ நல்ல சுவையாக இருக்கும். நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயமே சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது கூட சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நாட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி லைட்டாக குறைய வதங்கி வரணும். அதுக்காக தக்காளி வதங்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குறைய வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு 1 தட்டியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. கூட 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலா நல்லா கலந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. மல்லித்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க, டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ண புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. புதினா இலை ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துனா போதும். புதினா இலை சேர்த்து செய்யும்போது அவ்வளோ சுவையாக மணமாக இருக்கும். விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி புதினா இலை மட்டும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் புதினா இலையை பொடி பொடி நறுக்கியும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே முழுசாக சேர்த்துருக்குறேன். ஒரு டைம் லைட்டாக பரட்டி விட்டோம்னா போதும், புதினா இலை நல்லா சுருங்க வதங்கி வந்துடும். இந்த மசாலாவோட புதினா இலையை நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதோட டைம் கலந்து விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு இந்த மசாலோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிக்கிற டைமில் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்குறேங்க. அதில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய், பெரிய தேங்காயில் ஒரு மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து இதில் சேர்த்துருக்குறாங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், முழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்தனோம்னா போதும். ஒரு 15 சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் எடுத்து சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இது நல்லா ஊறி வரணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தேங்காய் கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் புதினா இலை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு டைம் லைட்டாக பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் விழுதை சேர்த்துனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த குருமா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பரோட்டாக்கு செய்கிறனால கொஞ்சம் இலக்கமாக வைக்கிறேன், அதனால் 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிறீங்க இல்லை சப்பாத்திக்கு செய்கிறீங்க, கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சால்னா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு உப்பு காரம் மட்டும் பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு காரமும் சேர்த்துட்டேன். சேர்த்துனதுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க.
நீங்கள் எந்த சிக்கன் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கெட்டியாக சால்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரட்டும் பார்க்கலாம். இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான சால்னா ரெடி. இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். கடைசியாக இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கிளறி விட்டு எடுத்துருங்க. சக்கரை சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்து செய்யும் போது ஹோட்டலில் சாப்பிட்ற சுவையில் அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு மேலே கடைசியாக பொடி நறுக்கின மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சுட சுட சப்பாத்தி கூட, இட்லி தோசை கூட, பரோட்டா கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான சால்னா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.